நவம்பர் 22. இன்றைய புனிதர் புனித செசிலியா. இவள் ரோமையில் பிறந்தாள். இளம் வயதிலேயே தன் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததால் மணமுடிக்க விருப்பமில்லை. என்றாலும் வலேரியன் என்ற வாலிபனை மணமுடிக்க வற்புறுத்தப்பட்டாள். மணமுடித்த அன்று அவள் தன் கணவனை நோக்கி, கடவுளின் தூதர் ஒருவர் என் கற்புக்கு காவலராய் இருக்கிறார். எனவே கடவுளது கோபத்தை உம்மீது வரச் செய்யும் எதையும் செய்ய நீ முயற்சிக்கலாகாது என்றாள். வலேரியன் அவளை பார்த்து, கடவுளின் அந்த தூதரை நான் பார்ப்பேனே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பேன் என்றார். அப்பொழுது செசிலியா, ஞானஸ்தானம் பெற்றால் ஒழிய அவரை பார்க்க முடியாது என்றாள். சுரங்கங்களில் வசித்த உர்பன் என்னும் பாப்பானவரிடம் வலேரியன் போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். வீட்டிற்கு திரும்பியதும் தன் மனைவியின் அருகில் ஒரு அழகிய வானதூதர் நிற்பதைக் கண்டார். வலேரியனுடைய சகோதரர் திபூசியஸையும் செசிலியா மனம் திருப்பினாள். அல்மாகூஸ் என்னும் ரோமை அதிகாரி இரு சகோதரர்களையும் பிடித்து வேதத்துக்காக அவர்களை கொன்றான். சில நாட்களுக்கு பின் செசிலியம்மாளையும் வேதத்துக்காக கொன்றார்கள். இவர்கள் கொல்லப்பட்டது மார்க்குஸ் அவுரேலியூஸ் என்பவனது ஆட்சியில் அல்லது கொமோதுஸ் என்பவனது ஆட்சியில் 161 ஆண்டுக்கும் 190 ஆண்டுக்கும் மத்தியில் இது நடந்தது. புனித செசிலியம்மாவின் பெயர் திருச்சபையில் எப்பொழுதும் பிரசித்தி பெற்று வந்திருக்கிறது. திருப்பலி ஜெபங்களின் போது ஆதிகாலத்திலிருந்தே அவளது பெயரை காண்கிறோம். கோவில் பாடகரின் பாதுகாவலியாக இவள் வந்திக்கப்படுகிறாள். சிந்தனை: இவளது முயற்சியால் இருவர் மெய்யான கடவுளை அறிய வந்தனர். இதுவரை எனது முயற்சியால் யாராவது கடவுளை அறிய வந்திருக்கிறாரா? நல்ல நூல்களின் வழியாகவும் கடவுளை பிறர் அறியச் செய்யலாம். ஜெபம். ஆண்டவரே, உம் மக்கள் உம்மை அறிந்து நேசிக்கும் வரம் தாரும். ஆமென்.